नमस्ते। प्रवीण उद्रार्थ, कबीरदास, नवीन प्राचीन पद्य चयनिका इதில் कबीरदास பார்க்க போகிறோம். சரவணா கைடு पेज नंबर 11. पठित प्राचीन पद्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட்டித் அப்படின்னா படித்த, பிராச்சீன் பத்ய சைனிகா அப்படின்ற புக் இருக்கும் நமக்கு பிரவீன் உத்ராத்தில். அதன் அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு சொல்லியிருக்கணும். நமக்கு கபீர்தாஸ் பற்றி தெரிஞ்சதெல்லாம் எழுதக்கூடாது, அந்த புக்கில் கொடுத்துருக்க விஷயங்களை தான் இதை எழுதணும். அதனால தான் பட்டித் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எது பிராச்சீன் பத்ய சைனிகாவில் படித்ததை பேஸ் பண்ணி கவிக்கு காவியகத் விசேஷத்தாயிங், அவருடைய காவியங்கள், அவருடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம இந்த எஸ்ஸேல எழுதணும். கபீர்தாஸ் பிரஸ்தாவனா முன்னுரை. கபீர்தாஸ் பக்தி கால் கே கவிதே. கபீர்தாஸ் பக்தி காலத்தினுடைய ஒரு கவிஞர். பக்தி கால் அப்படிங்கிறது நமக்கு பிராச்சீன் கால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பழங்காலம். அதில் பக்தி கால் அப்படிங்கிறது ஒரு பிரிவு இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் கபீர்தாஸ். இப்போ நம்ம ஆதுனிக் கால்னு சொல்கிறோம், மாடர்ன் வேர்ல்டு. அதாவது இப்போ இருக்க யுகத்தை ஆதுனிக் கால் அப்படின்னு சொல்கிறோம். ஜெய்சங்கர் பிரசாத், மகாதேவ் வர்மா இவங்கெல்லாம் ஆதுனிக் கால். ஸோ அந்த பிராச்சீன் காலில் இருந்த ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் பக்தி காலில் வாழ்ந்துருக்காங்க. அதில் கபீர்தாஸ் இருந்திருக்காரு. வே நிர்குண் பகவான் கோ மான்தே தே. அவர் உருவமற்ற கடவுளை தான் வணங்கினார். உருவமுள்ள கடவுள், உருவமற்ற கடவுள்னு இருக்குது. தண்ணிக்கு உருவம் இல்லை இல்லையா, ஆனால் அதே தண்ணி நம்ம டம்ளரில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. அந்த மாதிரி பரம்பொருள்லேருந்து ஒவ்வொன்றா கடவுளாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்படி உருவமற்ற கடவுளை தான் கபீர்தாஸ் வணங்கியிருக்காரு. வே ஆப் படுத்தே, அவர் படிக்காதவர். பட்டுனா படித்தவங்க, ஆப் பட்டுனா படிக்காதவர். வீர் காத்தா கால்மிங் கவிதா ராஜா ஓங்கி சேவிகாத்தி. வீர் காத்தா கால் அப்படின்னா ராஜாக்களுடைய வீரத்தை பற்றி சொன்ன காலம். அந்த காலத்தில் கவிதைகள் எல்லாமே ராஜாக்களுக்கு புகழ் பாடுற மாதிரி, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். कबीर ने उसे जनता की रानी बना दिया. கபீர் அதை மக்களுடைய ராணி மாதிரி ஆக்கிட்டார் அந்த காலத்து கவிதைகளை. ஆஜ் கே கவியோं के लिए கவிதா லிக்னா தந்தா है. இன்னைக்கு இருக்க கவிஞர்கள் கவிதை எழுதுறது அவங்களுடைய தொழில். தந்தா அப்படின்னா தொழில். ஃபேஷன் ஹை, ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கவிதை எழுதுறதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சுடா அப்படின்னா அந்த மாதிரி ஃபேஷன். மகர் கபீர் கேலியே தபஸ்யாத்தா. ஆனால் கபீர்தாஸ் சாரை பொறுத்த வரைக்கும் கவிதை அப்படிங்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதி பாந்திகா உன்மேலன். ஜாத்தினா கேட்டகரி, பாந்தி அப்படின்னா அதில் இருக்க வெறி. ஏன் ஜாதி தான் பெருசு, உன் ஜாதி தான் பெருசுன்ற அந்த வெறி, அதை நீக்குதல். உன்மேலன் அப்படின்னா அதை நீக்கிறது, அந்த ஜாதி வெறியை நீக்கிறது. அதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். உஸ் ஜமானே மேங் லோக் ஜாதி பேத் மான்தே தே. அந்த காலத்தில், உஸ் ஜமானேனா ஒரு காலகட்டத்தில், பழங்காலத்தில் மக்கள் ஜாதி வேறுபாடை ரொம்பவே ஃபாலோ பண்ணாங்க. சுவா சூத் ஜோரோம் பர்த்தி. சுவா சூத் அப்படின்னா தீண்டாமை. ஒருத்தர் தொடக்கூடாது, அவங்க கீழ் ஜாதி அப்படின்னு அவங்கள ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜோரோங் பர்த்தி ரொம்ப முழுசாக ஃபுல்லாக அதை எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணாங்க. கபீர்தாஸ் சுவா சூத்கா உன்மேலன் கர்னா சாத்தே தே. அவர் அந்த தீண்டாமையை நீக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. இஸ்லியே வே லிக்தே ஹை. அதனால் அவர் எழுதுறாரு. जाति न पूछो साधु की, पूछ लीजिए ज्ञान, मोल करो तरवार का, पड़ा रहन दो म्यान. ஜாதி ந பூச்சோ சாதுக்கி. ஒரு சாதுவை பார்த்தா அவர் என்ன ஜாதின்னு கேட்காத. ஜாதி அப்படின்னா என்ன கேஸ்ட் அப்படின்றத
ந பூச்சோ கேட்காதே, யாருடையத? சாதுக்கி. பூச் லிஜியே ஞான், கேட்டு தெரிஞ்சுக்கோ. எதனா அவருடைய நாலேஜ் எவ்வளோ அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோ. மோல் கரோ தர்வார் கா, தர்வார்னா வாள், போரில் யூஸ் பண்ணுறாங்களே அந்த வாள். அந்த வாளை நல்லா கூர்மையாக வச்சுக்கணும். படா ரஹ்னா தோ மியான், அதுக்கு ஒரு தோ அப்படின்னா அது வைக்கிறதுக்கான இடம். ஸோ அதை ஒரு உரையில் தான் வச்சிருக்கணும். கூர்மையான வாழை வேற எங்கேயாவது வச்சதுன்னா அது என்ன பண்ணிடும், நம்ம உடம்பை எங்கேயாவது கிழிச்சிடும். ஸோ அதை அதனுடைய உரையில் இருக்க விடணும். எப்படி ஒரு கூர்மையான வாழை உரையில் வைக்கணுமோ அதே மாதிரி ஒரு சாதுனுடைய அறிவு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர ஜாதி என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு கபீர் சொல்றாரு. மூர்த்தி பூஜாக்கா கண்டன், அதே மாதிரி இவர் உருவமற்ற கடவுளை தான் கும்பிடுவாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால உருவ கடவுளை கும்பிட்றத அவர் எப்படி கண்டிக்கிறாரு, மறுக்கிறாரு அப்படின்றத இதில் பார்க்கலாம். கபீர் அந்த விஸ்வாசம் கே விரோதி தே, கபீர்தாஸ் மூட நம்பிக்கைக்கு எதிரியா இருக்காரு. அந்த விஸ்வாசம் அப்படின்னா மூட நம்பிக்கை அல்லது குருட்டு நம்பிக்கை. லோகு மூர்த்தி பூஜா तीर्थ में नहाना श्रद्धा करना इनको ही धर्म समझने लगे थे. மக்கள் மூர்த்தி பூஜா, மூர்த்தினா என்னது? உருவ சிலை, அதை வழிபடுறது. தீர்த்து மேங் நஹானா, அதாவது புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனால், கோயிலுக்கெல்லாம் போனால் அங்கே வந்து ஒரு தீர்த்தம் இருக்கும், குளம் இருக்கும், அதில் நீராடுறது, குளிக்கிறது. ஸ்ரத்தா கர்ணா, பக்தி செலுத்துறது. இன்காஹி தர்ம சமஜ்னே லகேத்தே, இதை தான் மதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வே வாஸ்தவிக் பக்தி கோ பூல்கையே, அவங்க உண்மையான பக்திய மறந்து போயிட்டாங்க. लोगों को सही रास्ता दिखाने के लिए कबीर कहते हैं कि, மக்களுக்கு சரியான வழி காட்ட, ராஸ்தானா வழி, திக்கானே கேலியே காட்டுவதற்காக, கபீர் कहते हैं, கபீர் சொல்றாரு कि अगर पत्थर को पूजने से पुण्य मिल सकता है तो मैं पहाड़ को पूजूंगा. ஒருவேளை கல்லை பூஜிக்கிறதால புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நான் ஒரு பெரிய மலையை பூஜிப்பேன். அதாவது கோயிலுக்குள்ள சின்ன கல்லை வந்து சிற்பமாக்கி அதை வழிபாடுறாங்க இல்லையா, அதில் என்ன இருக்குது, அதுக்கு பெரிய கல்லாக இருக்கிற மலையவே நான் கும்பிடுவேன். மூர்த்தி கிசி காம்கி நஹிங், ஒரு சின்ன சிலை வந்து எந்த வேலையும் செய்யாது. மகர் சக்கி ஆட்டா பீஸ்னேமே காமாத்திகை, ஆனால் சக்கினா அந்த உரல், அதில் அரிசி போட்டால் அது என்ன ஆக்கும், மாவாக்குறதுக்கு யூஸ் ஆகும். இஸ்லியே சக்கி மூர்த்தி சே பலிகை, அதனால அந்த மாவாற்ற அந்த உரல் வந்து கடவுள் சிலையை விட உயர்வானது. ஏன்னா அது நிறைய பேர் பசிய போக்க முடியும், ஆனால் இந்த சிலையால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் இந்த உருவ வழிபாடை கிண்டலா சொல்றாரு. கல்லு தான் அது, இந்த மாவரைக்கிற கல்லாவது 4 பேர் சாப்பிட்றதுக்கு மாவரைச்சு கொடுக்குது, அந்த சிலையால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாகன் பூஜை ஹரிமிலை மை பூஜுங் பஹார் தாத்தே ஏ சக்கி பலி பீஸ் காய் சன்சார். நம்ம மேலே படித்த அந்த மீனிங் தான் இங்கே தோஹேவா கொடுத்துருக்காங்க. பாகன் பூஜை ஹரிமிலை, பூஜிக்கிறதுனால கடவுளை அடைய முடியும்னா கல்லை பூஜிக்கிறேன். அந்த கல் எப்படி இருக்கணும்னா மைங் பூஜுங் பஹார், நான் அப்போ அந்த மலையை தான் பூஜிப்பேன். பாகன்னா கல், பூஜை பண்ணணும் கல்ல அப்படின்னா நான் மலையை தான் பூஜை பண்ணுவேன். தாத்தையை சக்கி பலி, அதை விட பெட்ரு இந்த உரல், எதை விட பீஸ் காய் சன்சார், பீஸ்னா அரைக்கிறது, காய்னா சாப்பிட்றது, இந்த உலகமே சாப்பிட்றதுக்கு இந்த உரல் யூஸ் ஆகுது. அப்படி கல்லை கும்பிடணும்னா இந்த உரலையே பெட்ரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மேலே நமக்கு பார்த்த மீனிங் தான் இங்கே தோஹேவா கொடுத்துருக்காங்க. இந்த தோஹேவோட சேர்த்து தான் படிக்கணும். ஜூட்டி பக்தி கா கண்டன், பொய்யான பக்திக்கு அவர் வந்து எப்படி மறுத்து சொல்றாரு. லோக் ஹாத் மேங் ஜப்மாலா ஃபேர்தே ஹைங், மக்கள் கையில் வந்து ஜபமாலையை வச்சு உருட்டுறாங்க, ஜபம் சொல்கிற மாதிரி மந்திரம் சொல்கிற மாதிரி உருட்டிகிட்டே இருக்காங்க. ஃபேர்தே ஹைனா சொல்லட்டுறாங்க. பகவான் கே நாம் கோ ரட்தே ரவுத்தே ஹை,
கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரட்டுத்தேனா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மகர் உன்கா மண் சஞ்சல் ரவுத்தாகை, ஆனால் அவங்களுடைய மனம் ஸ்டெபிளாக இல்லை, அன்ஸ்டெபிளாக இருக்குது. சஞ்சல்னா நிலையற்றதாக இருக்குது. कबीरदास इस दिखावा मानते हैं और इसे छोड़ने को कहते हैं. கபீர்தாஸ் இந்த திக்காவா இதை காட்டுறாரு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும், இதை மாதிரி பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாலா தோ கர்மேங் ஃபிரை ஜீப் ஃபிரை முக்மாஹி மனுவாங் தோ 10 திஷி ஃபிரை எல்தோ சுமிரன் நாகி. மாலாத்தோ கர்மிங் ஃபிரை, ஜப மாலா கையில் சுற்றிட்டு இருக்கும். ஜீப் ஃபிரை முக்மாகி, நாக்கு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். மனுவாங்தோ 10 திஷி ஃபிரை, ஆனால் மனசு 10 திசையிலையும் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஜபத்தில் ஈடுபடாமல் கடவுளை நினைக்காம எதையோ நினச்சிட்ருக்கும். எழுத்தோ சுமிரன் நாகி, இது ஜபமாகாது அப்படின்னு சொல்கிறாரு. குரு கி மஹிமா, குருனுடைய பெருமை. कबीरदास मानते थे कि गुरु की सहायता के बिना भगवान को पाना असंभव है. கபீர்தாஸ் சொல்றாரு, அவர் அந்த மாதிரி நினைக்கிறாரு, அவருடைய கருத்து. ஓகேவா? குரு கி சகாயத்தா கே பினா, ஒரு குருனுடைய உதவியின்றி, சகாயத்தானா உதவி, பினானா இல்லாமல், பகவான் கோ பானா கடவுளை அடைதல், असंभव है இம்பாசிபிள். குரு பகவான் சே படுக்கர் ஹைன், குரு தான் கடவுளை விட பெரியவர். ஏன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னு காட்டுறதே குரு தான். அப்போ தான் நம்ம போய் கடவுளை அடைய முடியும். ஸோ நம்ம அடையிற அந்த கடவுளை விட பெரியவர் யாருன்னா குரு தான். அதுக்கு தோஹே சொல்கிறாங்க பாருங்க. குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகௌ பான்ய பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பத்தாய். குருவும் கோவிந்த்னா காடு, 2 பேரும், தோவுனா இருவரும், கடே நம்ம கண்ணு முன்னாடி நின்னா, காக்கேலாகவும் பானிய நான் யார் காலில் போய் விழுவேன். பலிஹாரி குரு ஆப்னே, தியாகம் பண்ணது நீங்கள் தான். ஏன்னா எனக்கு இப்படி தான் கடவுளை அடையணும்னு எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து, உங்கள் நேரத்தை உங்களுடைய காலத்தை எல்லாம் எனக்காக கொடுத்து தியாகம் பண்ணது நீங்கள் தான். அதனால் கோவிந்த தியோ பத்தாய், நீ தான் அந்த கடவுள் எப்படி இருப்பாருன்ற அந்த விளக்கேற்றி காட்டின, அதனால நான் உன்னை தான் முதல்ல பணிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோகையில். ஹிந்து முஸ்லிம் ஏக்தா, ஹிந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒற்றுமை உண்டாக்குறதுக்கு என்ன சொல்கிறாரு கபீர்தாஸ்? ஹிந்து और मुसलमान भगवान के नाम पर धर्म के नाम पर लड़ते थे. ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் கடவுளுடைய பெயரால், மதத்தின் பெயரால் சண்டை போடுறாங்க. வே கட்டுத்தே காட்டே தே, அவங்க அடிக்கிறாங்க, அடுத்தவங்கள வெட்டுறாங்க, அவங்களும் வெட்டுப்படுறாங்க. மர்த்தே மார்த்தே தே, அவங்களும் சாகுறாங்க, மற்றவங்களையும் கொள்றாங்க. கபீர் உண்மை ஏக்தா லானே கேலியே கவுத்தே ஹை. கபீர்தாஸ் இவங்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக சொல்றாரு கி ஆபூஷனோं के नाम अलग अलग हैं. ஆபூஷன் அப்படின்னா நம்ம போட்டுக்கிற நகைகள். இப்போ நம்ம கழுத்தில் செயின் போடுறோம், கோதுமை செயின்னு சொல்லுவாங்க. அதே இப்போ இருக்க ஃபேஷன் டிசைன் செயின்னு சொல்லுவாங்க, மோப்பு வச்ச செயின்னு சொல்லுவாங்க, தாலி சரடுன்னு சொல்லுவாங்க, முறுக்கு செயின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நிறைய செயின்லேயே மாடல்ஸ் இருக்குது. ஆரம்னு சொல்லுவாங்க, நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கழுத்தில் போட்டுக்கிறது தான். அதே மாதிரி கையில் போட்டுக்கிட்டா வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்படி ஆபூஷணங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது, நம்ம அணிகலனுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. மகர் சோனா ஏக்கை, இதெல்லாம் செஞ்ச கோல்டு ஒன்று தான். பர்த்தனோக்கே நாம் அலக் அலக் ஹை, பாத்திரங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. கடாயின்னு இருக்குது, லோட்டான்னு இருக்குது, தட்டுன்னு இருக்குது, டம்ளர்னு இருக்குது. இப்படி பாத்திரங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்குது. மகர் வே ஏக் ஹி மிட்டி சே பனாயி ஜாத்தி ஹைங், ஆனால் அது எல்லாமே ஒரே மண்ணால் தான் ஆனது. அப்போல்லாம் மண்பாண்டம் தான். பானை செஞ்சாலும் சரி, சட்டி செஞ்சாலும் சரி, எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, மண்பாண்டத்தில் தான் செய்வாங்க. ஸோ செய்கிறது ஒரே மண் தான், ஆனால் அந்த பாத்திரத்துக்கு வெவ்வேறு பேர் மண்பாண்டங்களுக்கு. உசி தரக, அதே போல தான் பகவான் ஏக் ஹை மகர் உன்கே அலக் அலக் நாம் ஹை, அதே மாதிரி தான் கடவுள் ஒருத்தர் தான், அவருக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்கின்றது. இப்போ இங்க என்ன மீனிங் சொன்னாங்களோ அதுதான் தோஹேவா கொடுத்துருக்காங்க பாருங்க. கஹ்னா ஏக் கண்கத்தே கஹ்னா, இனி
मह नाव न दूजा बेगरी बेगरी नाम दराये इक मटिया के बांटे கஹ்னா ஏ கண்கத்தே கஹ்னா நகை அப்படிங்கிறது கோல்டால் செஞ்சது, அதுக்கு வெவ்வேறு பேர்லாம் இருக்குது. அதே மாதிரி பேகரி பேகரி நாம் தராயே வெவ்வேறு பேர்களை வச்சுருக்காங்க. இன் மட்டியாக்கே மோடு அது எல்லாமே மண்ணால் செஞ்ச பாண்டம் தான், அதுக்கு வெவ்வேறு பேர்கள். எல்லாமே ஒரே தங்கத்தால் செஞ்சது தான், அதுக்கும் வெவ்வேறு பேர்கள். ஸோ பேர் தான் வேற, கடவுள் ஒன்று தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த தோகையில். அடுத்தது ரகசியவாத். ரகசியவாத் அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக சொல்லப்பட்டது தான் ரகசியவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாணிமிங் புத்புதா நிகழ்த்தாகை. புத்புதானா நீர்க்குமிழி, பபிள்ஸ். வாட்டரில் வந்து பபிள்ஸ் வரும் இல்லையா, அப்படி வாட்டரில் பபிள்ஸ் வரும். நம்ம இப்போ குடத்தை வந்து தண்ணிக்குள்ளே முக்கணும்னா டுபு 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 டுபுன்னு வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் நீர்க்குமிழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோனும் அழகு அழகு லக்தே ஹை. அப்படி நம்ம தண்ணி மோக்கும்போது தண்ணி உள்ளே போகும்போது அந்த ஏர் சேர்ந்து பபிள்ஸ் வரும்போது நமக்கு தண்ணி தனியாக அந்த பபிள்ஸ் தனியாக இருக்கிற மாதிரி தோணும். மகர் ஜப் புத்புதா டூட் ஜாத்தா ஹை. எப்போ அந்த பபிள்ஸ் வந்து உடஞ்சி போகுது, அப்படியே ஒரு முட்டை மாதிரி நிற்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சிச்சுன்னா அந்த பபிள்ஸ் உடஞ்சிடும். அப்படி எப்போ அது உடஞ்சி போகுதோ தப் பானி மிங் மில் ஜாத்தாகை, அப்போ அந்த பபிள்ஸும் தண்ணியிலேயே சேர்ந்துருது. பரமாத்மா சே ஜீவாத்மா அலகு ஹோக்கர் ஆத்திகை. பரமாத்மாவிலேருந்து நம்முடைய ஜீவாத்மா தனியாக பிரிஞ்சு வருது. பரமாத்மானா எது, நமக்குள்ளே எந்த ஆத்மா இருக்கோ அதே தான் வெளியிலையும் வியாபிச்சிருக்குது. ஸோ வெளியில் மொத்தமாக இருக்கிறது பரமாத்மா, நமக்குள்ளே இருக்கிறது ஜீவாத்மா. ஸோ அந்த பரமாத்மாவிலேருந்து தான் ஜீவாத்மா பிரிஞ்சு வர்றது. फिर उसी में मिल जाती है. அப்படி பிரிஞ்சு வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது, நாம் இந்த உடம்பை விட்டதுமே மறுபடியும் போய் அந்த பரமாத்மாலேயே கலந்துருது. வாஸ்தவ் மேங் தோனும் ஏகை. உண்மையில் நமக்குள்ளே இருக்க ஜீவாத்மாவும் வெளியில் இருக்க பரமாத்மாவும் ஒன்று தான். இஸ் தத்துவக்கோ அத்வைது கௌத்தேகை. இந்த விஷயத்தை தான் அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறதும் கடவுள் தான், வெளியில் இருக்கிறதும் கடவுள் தான். அதனால தான் கடவுளை வெளியில் தேடாத உனக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர் நே இஸ் ரகசியவாத்கோ மான்தாத்தா. இதை தான் ரகசியவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்குள்ளேயும் இருக்கிறது கடவுள் தான் அப்படிங்கிறது நம்ம அறியணும், அதை தான் ரகசியவாதம்னு சொல்கிறாங்க. அதை தான் கபீர் ஏற்றுக்கிட்டாரு. தூங் தூங் கர்த்தா தூங் பயா முஜ்மேங் ரஹி ந ஹூங் வாரி தேரே நாம் பர் ஜித் தேக்கும் திர் தித் தூங். அதாவது இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு குளத்துல தண்ணி இருக்குது, ஒரு பானை வச்சு மோக்குறோம், அந்த பானை அதுக்கு அடியில் போயிடுறது. அப்போது அந்த பானைக்குள்ளேயும் இப்போ தண்ணி இருக்குது, பானைக்கு வெளியிலையும் தண்ணி தான் இருக்குது. அந்த பானை வந்து இது வேற அது வேற மாதிரி காட்டுது. இப்போ இந்த பானைக்குள்ளே இருக்க தண்ணி வந்து ஜீவாத்மா மாதிரி, வெளியில் இருக்க தண்ணி பரமாத்மா. இப்போ அந்த பானையை உடச்சி விட்டா என்ன ஆகிடும், எல்லா தண்ணியும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ அது ரெண்டுமே சேர்ந்துருது. அப்போ நமக்குள்ளே இருக்க ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் இதுலேயும் சொல்கிறாங்க. தூங் தூங்னா ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மாவை சொல்கிறது. அடுத்து பிரேம்வாத். பிரேம்னா என்னது, அன்பு. அன்பை பற்றி சொல்கிறது. கபீர்தாஸ்னே ஜஹாங் பி அச்சி பாத்தேங் தேக்கிங் உன்கோ அப்னா லியா. கபீர்தாஸ் எங்கெல்லாம் நல்ல விஷயங்களை பார்த்தாரோ அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. உன்ஹோனே சூப்பியோங் கே பிரேம்வாது கோபி அப்னா லியா. சூப்பியோங் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுடைய இந்த அன்பு அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. வே கவுத்தே ஹங்கி பிரேம் பாசார் மேங் நஹிங் பிக்தா. அவர் சொல்கிறாரு, அன்புங்கிறது ஒன்றும் மார்க்கெட்டில் விற்கலை. நாகி பகிச்சே மேங், அதே மாதிரி அது தோட்டத்துலேயும் கிடைக்காது. உற்பன்னா ஹோத்தா, அது வந்து தோட்டத்தில் ஒன்றும் உற்பத்தி ஆகலை. ராஜா ஹோ या गरीब शीशा देकर ही प्रेम को पाना होगा. ராஜாவாக இருக்கட்டும் அல்லது ஏழையாக இருக்கட்டும், தலை வணங்கி தான் அன்பை நாம் அடையணும். நம்ம அதிகாரத்தில் அன்பை அடைய முடியாது. ஷீஷா அப்படின்னா நம்மளுடைய தலை, தேக்கர் நம்ம அந்த அன்பை வந்து கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்மளால் அன்பை அடைய முடியும். பிரேம்ன பாடி உபஜை, அன்பை வந்து தோட்டத்தில் விளைய வைக்க முடியாது. பிரேம்ன ஹாட் பிகாய்,
அன்புங்கிறது மார்க்கெட்லேயும் விற்கல. ராஜா பிரஜா ஜேஹி ருச்சை, ராஜாவாக இருக்கட்டும் அல்லது ஒரு மனுஷனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும், ஷீஸ் தேயி லை ஜாய், நம்ம தலைவணங்கி தான் அந்த அன்பை பெற முடியும். கலாபக்ஷ் संत कबीरदास पढ़ते. இப்போ கலாபக்ஷ் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. संत कबीरदास வந்து படிக்காதவர் தான். வே சமாஜுக்கு சுதார்னா சாத்தே தே, அவர் இந்த சமுதாயத்தை சுதார்னானா சீர்திருத்த விரும்பினாரு. इसलिए उन्होंने कला पक्ष को कम और भाव पक्ष को अधिक महत्व दिया. அதனால் அவர் இந்த கலைச்சொலுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் உணர்வுகளுக்கு அதிகமாகவும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. फिर भी उनकी कविताओं में अलंकारों का भरमार है. ஆனாலும் அவருடைய கதைகளில் அலங்கார் அப்படின்னா செய்யுளினுடைய ஒரு அமைப்பு, அது எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது அலங்கார். இது உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பரில் டெப்த்தாக வரும், அப்போ பார்க்கலாம். பர்மார்னா அதை வந்து நல்ல ஈக்குவலாக இதில் கொடுத்துருக்காரு. சுந்தர் உபமாயிங் ஹை, உபமாயிங்னா உதாரணங்கள்லாம் இதில் இருக்குது. அனுப்பம் ரூபக் ஹைங் யமக் ஹை, அந்யோக்தி ஹைங் சப் குச்சு ஹைங், இது எல்லாமே அனுப்பம்னா ஒப்பற்ற, ரூபக் யமக் இது எல்லாமே ஒவ்வொரு வித அலங்காரம். இது வந்து இலக்கணத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள். நம்ம வந்து எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இதில் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலக்கணம் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து செகண்ட் பேப்பரில் நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா, சந்த் அலங்கார் அந்த மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து நம்ம பார்க்கலாம் டெப்தா. ஓகேவா, அடுத்தது உபமாயிங் யமக், இதிலெல்லாம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இல்லையா, சாது ஐசா சாஹியே ஜெய்சா சூப் சுபாய், இந்த இது வந்து ராஷ்டிர பாஷாலே உங்களுக்கு வந்து இந்த தோஹை வந்திருக்கும். அதே மாதிரி தேரா சாங்கி துஜ்மேங், இது நீங்கள் கபீர்தாஸோடைய தோஹையிலேயே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தோஹேஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், உபமாயங்னா என்னது உதாரணங்களாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்தளவுக்கு டெப்த்தாக நீங்கள் எழுத வேண்டாம், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து உபசங்கார் பாருங்கள், மற்றது வேண்டாம், உபசங்கார் எழுதிட்டா போதும். कबीरदास अपने समय के अनुपम विचारक, समाज सुधारक, महान संत और कवि थे. कबीरदास अपने समय के அவருடைய காலத்தில் அனுப்பம் விசாரக் ஒப்பற்ற சிந்தனையாளர், அனுப்பம்னா யூனிக்கான சிந்தனையாளர், திங்க் பண்ணுறவர். சமாஜ் சுதாரக் சமூக சீர்திருத்தவாதி, அதாவது சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹிந்து முஸ்லீம் இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரே கடவுள் தான், நம்ம சொல்கிற பேர் தான் வேறு அப்படின்ற விஷயங்களெல்லாம் நமக்கு சொன்னவர். மகான் சந்த் ஒரு நல்ல கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்ஹோங்னே ஜனதா கேலியே கவிதா லிக்கி, அவர் மக்களுக்காக கவிதைகளை எழுதினார். இஸ்லியே உன்கி ரச்சனாவோங்மிங் மனோரஞ்சன் கஸ்தான் நஹிங் ஹை, அதனால் அவருடைய படைப்புகளில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இடம் இருக்காது, அதாவது கேளிக்கை ஜாலி அந்த மாதிரிலாம் செய்யலை. அவர் வந்து ரொம்ப நல்ல சிந்தனையாளராக இருந்திருக்காரு, சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னு நினச்சதுனால என்டர்டைன்மெண்ட்டாக அவர் எந்த கவிதைகளையும் எழுதலை. உன்கி கவிதாயிங் சரல் அவர் ஷிக்ஷா பிரத் ஹைங், அவருடைய கவிதைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் நமக்கு வந்து ஒரு லெசன் சொல்கிற மாதிரியும், நமக்கு ஒரு டீச் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லித்தர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அவருடைய கவிதைகள் அமைஞ்சிருந்தது. சூர் சூர் துளசி சசி உடுகன் கேஷவ் தாஸ், அப்புகே கவி கத்யுத் சம் ஜஹங் தஹங் கர்ஹிங் பிரகாஷ். சூர் சூர், சூர்னா சன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சூர் வந்து சூர்தாஸ் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கார். அடுத்து துளசி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், துளசிதாஸ். சசி அவர் வந்து சந்திரன் மாதிரி, சூர்தாஸ் வந்து சூரியன் மாதிரியும், துளசிதாஸ் வந்து சந்திரன் மாதிரியும். உடுகன் கேசவ்தாஸ், கேசவ்தாஸ் அப்படின்றவர் வந்து ஸ்டார்ஸ் மாதிரி, உடுகன் அப்படின்னா ஸ்டார்ஸ், விண்மீன்கள்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ஸ் மாதிரியும். அப்புகே கவி இப்ப இருக்க கவிஞர்கள். கத்யுத்சம் வானத்தில் இருக்க அந்த மின்மினி பூச்சிகள் மாதிரி. ஜஹங் தஹங் கர்ஹிங் பிரகாஷ் அவங்க அங்கங்க
சின்ன வெளிச்சம் காட்டிட்டு போகிற மாதிரி இருக்காங்க இப்போ இருக்க கவிஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப் கபீர்தாஸ் கா கியா ஸ்தான் ஹை. அப்போ இங்கே சூர்தாஸ், துளசிதாஸ், கேசவ்தாஸ் இவங்கள சொல்லியிருக்காங்களே, அப்போ கபீர்தாஸ்க்கு என்ன இடம்? வேத்தோ பூரே ஆகாஷ் ஹை. ஆகாயத்தில் ஒருத்தர் சூரியன் சந்திரன் விண்மின்னு கேசவ சொல்லியாச்சு. அப்போ மொத்த ஆகாயம் இருக்காருங்க இல்லையா, அந்த ஆகாயம்தான் கபீர்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஸ்மிங் சூரஜ் சாந்த் அவர் தாரே வித்யமான் ஹை. அந்த ஆகாயத்துல தான், எந்த ஆகாயத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் இருக்குதோ அந்த ஆகாயம்தான் கபீர்தாஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சிறப்பான இடத்தை கொடுத்து இந்த எஸ்ஸேவை முடிச்சிருக்காங்க. 1க்கு 2-3 தடவை இதை கேளுங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தன்யவாத்.